எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் மிஸ்லினியஸ் எக்ஸசைஸில் 15th சம் சொல்லித்தரேன். ஷோ தட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர் ஆஃப் கிரேட்டஸ்ட் வால்யூம் விச் கேன் பி இன்ஸ்கிரைப்ட் இன் ஏ ரைட் சர்க்குலர் கோன். ஸோ கோனுக்குள்ளே சிலிண்டர் இருக்குது ஆஃப் ஹைட் ஹெச். கோனோட ஹைட்டு ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கோனோட ஹைட் ஹெச் அண்ட் செமி வெர்டிக்கல் ஆங்கிள் ஆல்ஃபா. இந்த கோனுக்கு ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. இஸ் 1/3 தட் ஆஃப் த கோன். அதாவது ஹைட் ஆஃப் த இதில் வந்து மொத்தம் 3 கொஸ்டின் இருக்குது. ஒன்று வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ். இப்போ நான் கோனுக்குள்ளே ஒரு சிலிண்டர் வரைஞ்சிருக்கேன். இப்போ நேம் கொடுத்துருக்கேன். ஏபி இது வி. இப்போ இது ஓ டேஷ், இது ஓ. ஸோ விஓ தான் கோனோட ஹைட்டு. அதுக்கு வந்து ஹெச்ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இது அடுத்தது ஓ டேஷ் ஓ. இது வந்து சிலிண்டரோட ஹைட்டு ஓ டேஷ் ஓ. ரேடியஸ் வந்து சிலிண்டருக்கு ரேடியஸ் கொடுக்காதனால நம்ம இந்த ஓடின்றது வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது எக்ஸ்னால் ஓ டேஷ் சியும் எக்ஸு. ஸோ அதில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் ஆஃப் த சிலிண்டர். அதாவது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் ஃபஸ்ட்டுனா, ஹைட் ஆஃப் த சிலிண்டரோட ஹைட் வந்து ஓ டேஷ் ஓ வந்து சிலிண்டரோட ஹைட்டுக்கு வந்து நம்ம கேபிட்டல் ஹெச்ன்னு கொடுத்துக்கலாம். அது வந்து 1/3 ஆஃப் கோனோட ஹைட், 1/3 தட் ஆஃப் கோனோட ஹைட்டுக்கு ஈக்குவல். ஸோ இது ஒன்று ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது செகண்ட் ஒன்று மேக்ஸிமம் வால்யூம்னு கிரேட்டஸ்ட் வால்யூம் வந்து கிரேட்டஸ்ட் வால்யூம்னு காமிக்கணும். ஸோ வால்யூம் தான் இப்போ ஃபங்க்ஷன். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் தான் ஃபங்க்ஷன். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு இதுதான் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ கிரேட்டஸ்ட் வால்யூம் காமிக்கணும்னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டி ஸ்கொயர் வி பை, இப்போ இது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருந்தால் அது டி ஸ்கொயர் வி பை டி எக்ஸ் ஸ்கொயர் வந்து கிரேட்டஸ்ட்னா நெகட்டிவில் இருக்கணும், டபுள் டேஷ். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இது ஒன்று. ஸோ கண்டுபிடிக்கணும். தேர்டு இது கொஞ்சம் பெரிய சம் தான், கேர்ஃபுல்லாக போட்டுங்க, 2 தடவை போட்டு பாருங்கள். அண்டு அந்த வால்யூம் ஆஃப் த சிலிண்டரோட ஆன்சர் வந்து இந்த மாதிரி வி ஈக்குவல் டு 4/27 பை ஹெச் கியூப் tan ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து சிலிண்டருக்கு வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு இதுதான் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ன்னு. ஆர் வந்து ரேடியஸ், இந்த ஓடி வந்து ரேடியஸ், அதுக்கு ரேடியஸ் தெரியாதனால நம்ம எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துருக்கோம். ஹைட் வந்து ஓ டேஷ் ஓ. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஹைட் ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஹைட் வந்து ஆஃப் த சிலிண்டர் இஸ், அது வந்து ஓ டேஷ் ஓ. ஸோ விஓ இங்கேருந்து டிஸ்டன்ஸ், விஓன்றது கோனோட ஹைட்டு. விஓலேருந்து விஓ டேஷ் இந்த டிஸ்டன்ஸை சப்ராக்ட் பண்ணோம், இந்த ஓ டேஷ் ஓ கிடைக்கும். ஸோ விஓ டேஷ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்மில் இருக்குது. இதை நான் செப்பரேட்டாக இந்த இடத்துல வரைகிறேன். ஸோ இங்கே வந்து வி இருக்குது, இங்கே ஓ டேஷ் இருக்குது, இங்கே சி இருக்குது, இது எக்ஸு, இது ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. ஸோ இப்போ நமக்கு விஓ டேஷ் வேணும் அப்படின்னா, இது வந்து இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்டாக காட் ஆல்ஃபாவை தான் நம்ம சொல்லுவோம். அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அட்ஜசன்ட் சைடு வந்து விஓ டேஷ் பை எக்ஸ். ஸோ காட் ஆல்ஃபா ஈக்குவல் டு. ஸோ விஓ டேஷ் வேணும் அப்படின்னா விஓ டேஷ் இருக்கிற இடத்துல எக்ஸ் காட் ஆல்ஃபான்னு எழுதலாம். ஸோ விஓ டேஷ் வந்து, ஸோ இங்கே எழுதுகிறேன் நான், ஈக்குவல் டு எக்ஸ் காட் ஆல்ஃபா. நமக்கு ஓ டேஷ் ஓ தான் வேணும். விஓலேருந்து விஓ டேஷ் சப்ராக்ட் பண்ணால், ஸோ விஓங்கிறது ஹைட் ஆஃப் த கோன், அது ஹெச்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஹெச் மைனஸ் எக்ஸ் காட் ஆல்ஃபா. விஓ டேஷ் எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள் சொல்லியிருக்கேன் நான். இப்போ ஹைட்டும் தெரிஞ்சிருச்சு, இது கேபிட்டல் ஹெச்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர் தான் இப்போ ஃபங்க்ஷன். வி ஈக்குவல் டு, அதான் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பை ஆர் வந்து ரேடியஸ் வந்து சிலிண்டருக்கு எக்ஸ்ன்னு நேம் கொடுத்தனால எக்ஸ் ஸ்கொயர். ஹெச் வந்து இப்போ நம்ம கேபிட்டல் ஹெச்னு எடுத்துக்கலாம். ஹெச் வந்து இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது ஹெச் மைனஸ் எக்ஸ் காட் ஆல்ஃபா. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். v equal to pi x square h minus
x cot alpha. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரை உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். பை எக்ஸ் ஸ்கொயர் இது ஹெச் மைனஸ் பை எக்ஸ் க்யூப் காட் ஆல்ஃபா. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன ரூல்னால் ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும். ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த எக்ஸ் வேல்யூ டபுள் டேஷில் சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ இதில் மேக்ஸிமம் வால்யூம் கிரேட்டஸ்ட் வால்யூம்ன்றனால டபுள் டேஷ் வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்கணும். ஸோ இதுதான் ரூல் ஸ்டெப்ஸ் இது. ஸோ ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இந்த பை ஹெச் எல்லாம் கான்ஸ்டன்ட். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் இது வந்து செயின் ரூல். இது எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. டிஃபரன்ஷியேட் பண்ண எக்ஸ் பவர் என்க்கு இதான் ஃபார்முலா n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ பை காட் ஆல்ஃபா அப்படியே இருக்கட்டும், கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ 3x ஸ்கொயர் வருது. இப்போ வந்து நம்ம வந்து v dash of x equal to 0ன்னு எடுத்துட்டு தான் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து 2 பை ஹெச் 2x மைனஸ் பை 3 காட் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் வந்து இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். பை ஹெச் 2x ஈக்குவல் டு பை 3 பை காட் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும், பை கேன்சல் ஆகிடும். 2h இந்த பை 3 காட் ஆல்ஃபான்னு இருக்கும் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை காட் ஆல்ஃபாவை டேன் ஆல்ஃபான்னு எழுதலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2h பை 3 டேன் ஆல்ஃபா. ஸோ இது எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த எக்ஸ் வேல்யூவை வந்து நம்ம வந்து டபுள் டேஷில் சப்ஸ்டியூட் பண்ணி நெகட்டிவ்னு காமிக்கணும். ஸோ வி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த இடத்துல இது கண்டுபிடிச்சிருக்கோம். அது திருப்பி நான் எழுதுகிறேன். வி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பை ஹெச் எக்ஸ் மைனஸ் 3 பை காட் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். வி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 இதெல்லாம் கான்ஸ்டன்ட்னால மல்டிப்ளை பண்ணி அப்படியே போட்டுக்கணும். 1 மைனஸ் 3 பை காட் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த 2h பை 3 காட் ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணலாம். டேன் ஆல்ஃபா இது 2 பை ஹெச் மைனஸ் 3 பை காட் ஆல்ஃபா 3 2 சார் 6 பை எக்ஸுக்கு பதில் இது 2h பை 3 டேன் ஆல்ஃபா. டேனும் காட்டும் ரெசிப்ரோக்கல், அதனால் கேன்சல் ஆகிடும். இது வந்து 3 2 சார் 6. ஸோ 2 2 சார் 4 பை ஹெச். இது 2 பை ஹெச் மைனஸ் 2 2 சார் 4 பை ஹெச் வருது. 4 பை ஹெச். ஸோ மைனஸ் 2 பை ஹெச் வருது. ஸோ இது வந்து நெகட்டிவில் இருக்கிறனால கிரேட்டஸ்ட் வால்யூம் அதுவும் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹைட் ஆஃப் த கோன் இஸ் height of the cylinder is 1/3 of the cone. height of the cylinder வந்து O dash Oன்னு எடுத்திருக்கோம். O dash O இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். H equal to H minus X cot alpha. ஸோ இது வந்து ஹெச்ங்கிறது height of the cylinder. small hங்கிறது height of the cone. ஸோ ஹெச் மைனஸ் எக்ஸுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2h பை 3 டேன் ஆல்ஃபா இங்கே இந்த இன்ட்டு காட் ஆல்ஃபா. காட்டும் டேனும் ரெசிப்ரோக்கல், அதனால் கேன்சல் ஆகிடும். செல்சியம் எடுத்தால் 3h மைனஸ் 2h பை 3. 3hல 2h வச்சுன்னா 1h பை 3. ஸோ 1/3 ஆஃப் ஹைட் ஆஃப் த கோன். இதுவும் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. 1/3 ஆஃப் ஹைட் ஆஃப் த கோனும் காமிச்சாச்சு. அடுத்தது வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம்லேயும் நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். வால்யூம் வந்து இங்கே ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்க அந்த ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். பை எக்ஸ் ஸ்கொயர் ஹெச் மைனஸ் எக்ஸ் காட் ஆல்ஃபா. ஸோ பை எக்ஸ் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 2h பை 3
tan alpha square h minus xக்கு திருப்பி again 2h/3 tan alpha இங்கே ஒரு cot alpha இருக்குது. cot alpha கேன்சல் ஆகிடும். 3 இது வந்து ஸ்கொயர்னால பை 2 ஸ்கொயர் இது ஸ்கொயர் பண்ண 2 ஸ்கொயர் வந்து 4 h ஸ்கொயர் 3 ஸ்கொயர் வந்து 9 இது tan ஸ்கொயர் ஆல்ஃபா. இந்த எல்சிஎம் எடுக்க இது tan ஆல்ஃபா cot ஆல்ஃபா கேன்சல் ஆகிடுச்சு. எல்சிஎம் எடுக்கிறப்போ 3h minus 2h 1h/3. ஸோ இப்போ நம்ம அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 4/27 pi h cube. ஸோ 4 வருது 9 3s are 27 pi h cube tan square alpha. இப்போ h square into h cube வருது tan square alpha. ஸோ எல்லாமே ப்ரூவ் பண்ணியாச்சு. அதுதான் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸோ இதுதான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.